வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. பச்சை பயிறு புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பச்சை பயிறு முழு பயிறு நான் 1 கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்குங்க. ரொம்ப நல்லதுங்க இது. நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும். இப்போல்லாம் பசங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸே விரும்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம ஏன்னா அதிகம் செஞ்சு கொடுக்குறதில்ல. இதை அடிக்கடி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா தான் அவங்களுக்கும் பிடிக்கும். இதை ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுங்கிறதுனால நான் ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது இல்லைன்னாலும் எப்படி செய்கிறதுங்கிறது நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நான் எங்கள் வீட்டில் இருக்கிற கல் திருவையில் தான் நான் அதை உடச்சி எடுக்க போகிறேன். பாருங்கள், நான் வறுத்து ஆற வச்ச அந்த பச்சை பயிரை நான் திருவையில் போட்டு உடைக்கிறேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி லைட்டாக தூக்கி விட்டு உடைச்சோன்னா நொறுங்காமல் அழகாக 2 உடஞ்சிரும். இதை நம்ம முரத்தில் தட்டிட்டு ஊற வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த பாருங்கள், நல்லா அழகாக 2 உடஞ்சி வந்துருச்சு. நடுவில் எடுக்க போகிற டைமில் உடைபடாமல் இருக்கும். அதை நம்ம இந்த மாதிரி சுற்றி விட்டு வச்சு 2 சுற்றினோம்னா உடஞ்சிரும். நம்மளுக்கு திருவை இல்லைன்னா பரவாயில்லைங்க. நீங்கள் வறுத்துட்டு மிக்சியில் உடைச்சி பாருங்கள். நான் உடைச்சது கிடையாது மிக்சியில். கொஞ்சம் நொறுங்கிடும், அதனால் உடைக்கிறது இல்லை. அப்படியே இல்லைனாலும் உடைச்ச பாசிப்பருப்பை கூட நம்ம வறுத்துட்டு ஊற வச்சுக்கலாம். இப்படி கடையில் கூட உடைச்ச பயிரே இருக்குது, அதையும் நீங்கள் வறுத்துட்டு ஊற வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். தோலோடு உள்ளது ரொம்ப வாசமாக இருக்கும், ரொம்ப சத்தும் கூட. அவ்வளோதான். இந்த பாருங்கள், நம்ம கொண்டு ஊற வச்சிட்டோம். 4 மணி நேரம் ஊறட்டும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பாசிப்பயிரை கூட வறுத்து ஊற வச்சுக்கலாம். இது நம்ம கருப்பு உளுந்து இட்லிக்கு ஊற வச்சு தோல் எடுக்கிற மாதிரியே தான். அதே மெத்தடில் நம்ம அலசி எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் ஒட்டை தோலை எடுக்கணும்னு இல்லைங்க, கொஞ்சம் தோல் இருந்தாலே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நான் அலசியிருக்கேன் பாருங்கள். 3/4 தோல் போயிடுச்சு, கொஞ்சம் தோல் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள். மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூட 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அரைச்சாச்சு. கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உப்பு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம இட்லி மாதிரி ஊற்றிக்கலாம். மாவும் இட்லி பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப நேவாக அரைக்க வேண்டியது இல்லைங்க, கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்குங்க. இட்லி தட்டில் துணி போட்டு நான் ஊற்றுறேன். துணி இல்லாதவங்க எண்ணெய் தடவியும் இட்லி மாதிரியே ஊற்றிக்கலாம். வாங்க, சூப்பராக வெந்துருச்சு. இதை நம்ம உதிரியாக உடச்சி எடுத்துக்கணும். நம்ம வீட்டில் அடிக்கடி இந்த மாதிரி சிறு பருப்பு வச்சு நம்ம செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுங்க. இதெல்லாம் இப்போ நிறைய பேர் மறந்தே போயிட்டாங்க. அது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. நான் 1 மூடி தேங்காய் போட்டிருக்கேன். நீங்கள் தேங்காய் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்குங்க. இதில் நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்குறத விட நாட்டு சக்கரை சேருங்க, அதுதான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. நானும் நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க. ரொம்ப ஈஸி தாங்க இது. நான் திருவையில் வச்சு அரைச்சேன், ரொம்ப கஷ்டம் நல்லா நினைக்காதீங்க. ரொம்ப ஈஸி. நீங்கள் பச்சை பயிர்லேயும் செய்யலாம், பாசி பருப்புலேயும் செய்யலாம். ஈஸியாக செய்யலாம். ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த டிஷ் என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தது தாங்க. இது மாதிரி உங்களுக்கும் வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டான டிஷ் வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் ஒன்றா கொடுக்குறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.